ஊழல் மற்றும் பணவீக்க விவகாரத்தால் மக்களிடம் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு நீடித்தால் நாட்டின் அமைதி சீர்குலையும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி தெரிவித்துள்ளார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது நாட்டில் நெருக்கடி நிலை ஏற்பட்டது. அப்போது அரசியல் சட்ட ரீதியிலும் அதிகார ரீதியிலும் எண்ணற்ற முறைகேடுகள் நடைபெற்றது தொடர்பாக விசாரித்த ஷா கமிஷனின் அறிக்கை 1980 தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் படிப்படியாக ஷா கமிஷனின் அறிக்கை பயன்பாட்டிலிருந்து முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது. காணாமல் போனதாக கூறப்பட்ட ஷா கமிஷன் அறிக்கையின் புது வடிவத்தை முன்னாள் MP இரா செழியன் தற்போது வெளியிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஷா கமிஷன் அறிக்கையின் புதிய பதிப்பை வெளியிட்டு பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி, ஸ்பெக்ட்ரம் ஊழல் காங்கிரசிற்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும் என்றும், நாட்டில் ஊழல் மற்றும் பணவீக்க விவகாரத்தால் மக்களிடம் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு நீடித்தால் நாட்டின் அமைதி சீர்குலையும் என்றும், இதனை தடுக்க தெளிவான சிந்தனை உடையவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்றும் தெரிவித்தார். In the last session of the monsoon session of Parliament, the problem of inflation was highlighted, and this winter session which has just ended, the issue of corruption has been highlighted, and in both cases there are problems which even the Commonwealth feels very much miserable about, and therefore unless the whole political system is able to combat it effectively, there will be no peace in the country. இந்த நிகழ்ச்சியில் ஐக்கிய ஜனதா தளத்தின் தமிழக தலைவர் கே. ராஜசேகரன், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.